அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாங்க. அதாவது டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 31/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். சூரிய உதயம் காலையில் 6:29 உதயமாகுது. திதி இன்று அதிகாலை 5:04 வரை அமாவாசை. அதற்கு பிறகு பிரதமை திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:14 வரை மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று இரவு 8:15 வரைக்கும் துருவம் நாம யோகம். அதற்கு பிறகு வியாகாதம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 5:03 வரை நாகவ கரணம். அதற்கு பிறகு மாலை 3:44 வரை கிம்ஸ்துக்கினம். அதற்கு பிறகு பவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:15 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. மாலையில் சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 2:45 வரைக்கும் இருக்குது. இரவு 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. ஓரை காலையில் 6 7 வரை செவ்வாய் ஓரை. 7 8 வரை சூரியன் ஓரை. 8 9 வரை சுக்கிரன் ஓரை. 9 10 வரை புதன் ஓரை. 10 11 வரை சந்திரன் ஓரை. 11 12 வரை சனி ஓரை. மதியம் 12 1 வரை குரு ஓரை. 1 2 வரை செவ்வாய் ஓரை. 2 3 வரை சூரியன் ஓரை. 3 4 வரை சுக்கிரன் ஓரை. 4 5 வரை புதன் ஓரை. சாயந்தரம் 5 6 வரை சந்திரன் ஓரை. ராகு காலம் மதியம் 3 4:30 வரைக்கும் இருக்குது. குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 9 10:30 வரை இருக்குது. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். வடக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும். சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமக்காரவங்க நீங்கள் தயிர் எடுத்து 2 ஸ்பூன் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனைகள் வீண் பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, நம்ம முருக வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, மந்திரங்கள் படிக்கிறதுக்கு, பூஜைகள் செய்கிறதுக்கு, அதே மாதிரி மந்திர உபதேசம் பெறுவதற்கும் நல்ல நாளாக இருக்குது. விவசாயிகள்லாம் விதை விதைக்கிறதுக்கு, கிழங்கு வகைகளை பயிரிடுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. ஆபரணங்கள் வாங்குறதுக்கு, அதே மாதிரி நம்ம புது துணிகள் வாங்குவதற்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.